பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்வாங்க இல்லையா, அது நம்ம பிரஜின் சாண்ட்ரா பார்க்கும்போது அடடே உண்மைதான் இல்லை, சாண்ட்ரா மாதிரி தான் ஒய்ஃப் வேணும் அப்படின்னு பல ஆண்களும் எதிர்பார்க்குற அளவுக்கு தான் ஹஸ்பண்ட்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக என் ஹஸ்பண்ட் தான், பெஸ்ட் பர்ஃபார்மராக என் புருஷன் தான், என் புருஷன் தான் ஆம்பளை, என் புருஷனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுக்குற நம்மளோட சாண்ட்ராவும் என் பொண்டாட்டிக்கு ஒன்றுனா நான் உங்களெல்லாம் விடமாட்டேன்டான்னு பேசுகிறேன் நம்ம பிரஜினும் தேர்ட் ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காம்படிட்டர்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளே வந்திருக்கோம், எங்களை யாராவது புருஷன் பொண்டாட்டின்னு இப்படி சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங் அப்படின்னு விக்கல்ஸை மிரட்டியிருக்கார். விக்கல்ஸ் ஒன்றுமே கேட்கல. என்ன கேட்டார்னா, ப்ரோ நம்ம நேற்று இப்படி இந்த பூண்டு தோலெல்லாம் அவங்க வீடு ஃபுல்லாக தூக்கி போட்டுட்டாங்க, நம்ம தானே ப்ரோ எடுத்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டாராம். அது பிரஜனுக்கு பிடிக்கலையா, அது என்ன நீ என்ன பார்த்து கேட்குற, எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏண்டா பார்த்து கேட்குற, அப்படி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் லிங்க் பண்ணி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே கண்டஸ்டன்ஸ் அப்படின்றத நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி அவரோட தாட். ஸோ உண்மையாகவே அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முதல் வாரத்தில் அந்த ஒரு ஹோட்டல் டாஸ்க் நடந்தது நம்ம சாண்ட்ரா வந்ததுக்கப்புறம். ஸோ அந்த சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, ரொம்ப நல்லா தான் பண்ணாங்க. அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கை அழகாக பண்ணி முடித்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணதும் அவ்வளோ ட்ராமா க்ரியேட் பண்ணி வந்திருக்க கெஸ்ட்டையே இரிட்டேட் பண்ணி எல்லாம் பண்ணது சாண்ட்ரா. பட் ஹஸ்பண்ட்காக செஞ்சாங்க. அதுவே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வருத்தமாக போச்சு. அவங்க அவ்வளோ இதை பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட்க்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க தனி கண்டஸ்டன்ஸ் கிடையாது, உள்ள ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேக்கப்பாக இருக்காங்கன்ற வருத்தம். எப்போ பாரு ஒரு இமோஷனல் சப்போர்ட் எதுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. நாமினேஷன் பெஸ்ட் பர்ஃபார்மர் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் இவங்க தான் யாரை கேப்டன் ஆக்கணும்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே இவங்களுக்குள்ளே வந்து ஒரு இந்த வீட்டுக்குள்ளே நமக்கு என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும். நேற்று பூர்ணிமா சொன்னாங்க, பிரஜின் அண்ட் சாண்ட்ராவை பார்க்கும்போது உங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறீங்க விக்ரம், ஆனால் அப்படி ஒரு பர்சனை நீங்கள் உள்ளே ஏற்படுத்திக்கோங்க அப்படின்றாங்க. எவ்வளோதான் நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு பாண்டை அங்கே உருவாக்கினா கூட அந்த பாண்டிங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளை ஒரு நாள் உடைக்கும். ஏன்னா இங்கே எல்லாரும் கேம் ஆட தான் வந்திருக்காங்க. யாரையுமே அந்த வீட்டில் 100% நம்ப முடியாது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே பிரஜின் சாண்ட்ராக்கு அப்படி கிடையாது, ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. அவங்களால ஒருத்தர் 100% நம்ப முடியும் அப்படின்னா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ப முடியும். அவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு பண்ணுற அநியாயம். அதை பல நேரங்களில் பல கண்டஸ்டன்ஸும் பேசுகிறாங்க, லிட்டரலி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அது நாமினேஷனில் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அதை தான் அன்றைக்கி விக்கல்ஸ் ஒரு நாள் சொல்லிட்டாரு, ப்ரோ ஒரு ஃபன் டாஸ்க் இவங்களை விளையாடிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வந்து பிரஜின் முக்க கடிச்சிருவாங்க, அப்புறம் இவர் போய் பாஞ்சு போய் அவங்க காதை கடிப்பார், இப்படிப்பட்ட ஒரு இமோஷனல் பேக்கப் உங்களுக்கு இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொன்னார். பட் அதில் வந்து அவ்வளோ பெயின் இருந்தது. எங்களுக்கு அப்படி யாரும் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை, உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குன்றதை சொல்லிட்டாரு. அதை பிரஜின் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறார் எல்லாருக்கிட்டையும். லைக் எங்களை யாரும் நீங்கள் இனிமேல் அப்படி பேசக்கூடாது, ஏன்னா மற்றவங்க ஒர்க்கு தைரியம் கிடையாது பிரஜின் கிட்ட சொல்கிறதுக்கு, நாமினேஷனில் போய் குத்துறாங்க இது ஒரு ரீசனாக சொல்லி. ஸோ அதனால தான் எல்லார் முன்னாடியும் வச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அவர் தான் பெரிய ரவுடியாச்சுல, அவர் என்னென்ன பண்ணுவாராம் முடிச்சு விட்டுருவேன், நடக்கிறதே வேறு மாதிரி, எங்கிட்டலாம் பேசிக்கிட்டேன் நடக்கிறதே வேறு மாதிரி இருக்கும், அதை என்கிட்ட வச்சுக்காத, ஒரு பெரிய ரவுடி இல்லையா, ஸோ என்கிட்ட வச்சுக்காத, நான் எல்லாம் எதுவாக இருந்தாலும் சேதுக்கிட்ட பேசிக்கிறேன், சேதுக்கிட்ட என்ன பேச போகிறீங்க, இவர் தான் பெரிய ஆளாச்சுல, பிக் பாஸ்க்கே ஓனர் நினைக்கிறேன், இவர் சொல்கிறார் நான் வேணா பிக் பாஸ் கிட்ட சொல்கிறேன், கேட்டை திறந்து விட சொல்கிறேன், நீ போய் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரியா அப்படின்றார். யாரா நீ, அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது? விக்கல்ஸ்க்கு எல்லா உரிமையும் இருக்குது சாண்ட்ராவை பேசுறதுக்கு. என்ன காரணம்னா விக்கல்ஸ் பிரஜின் சாண்ட்ரா மூணு பேருமே காம்படிட்டர்ஸ். அவரோட கண்ணில் ஒரு விஷயம் தப்பாக தெரியுது, விக்கல்ஸ்க்கு வந்து அது விஷயம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அவர் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வார். ஏன்னா நீங்கள் மூணு பேருமே கேம்குள்ளே இருக்கீங்க. ஆனால் கேம்லேயே இல்லாத ஒரு நபரை பற்றி பிரஜின் எப்படி பேசலாம்? விக்கல்ஸ்க்கு அது என்னன்னா, என் பொண்டாட்டி நீ பேசுறல, உன் பொண்டாட்டி நான் பேசணும் அப்படின்ற மைண்ட் செட். யாரா நீ எல்லாம் பேசுறது? ஸோ உங்கள் ஒய்ஃபையும் உங்களையும் வந்துட்டு நாங்கள் எப்போ ஒன்றா கேம் விளையாண்டோம் அப்படின்னு கேட்குறீங்களே, அப்போ உங்களுக்காகவே அவங்க 4 காயின் கொடுத்தாங்க இல்லையா, அப்போ சொல்லியிருக்கலாமே இது எதுக்காக, எனக்காக தான் இது கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரு டீமுக்கு தேவையில்லாமல் 4 காயின் கொடுத்து அந்த டீமை ஏற்றி விட்டாங்க சாண்ட்ரான்றது தெரியும். அப்போ கேட்டிருந்துருக்கலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஸோ இவ்வளோ குரூப்பிசம் நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு யாரும் கேட்டக்கூடாது, கேட்டால் அவங்கள மிரட்டுறது, என்கிட்டலாம் வச்சுக்காத, உன் வண்டியை வந்து ஏன் மேலே இடிக்கணும்னு நினைக்காத, கண்டம் பண்ணிடுவேன், என்ன லாங்குவேஜ் இதெல்லாம், கண்டம் பண்ணிடுவேன்றான், வச்சுக்காத தொலைச்சி கட்டிடுவேன்றான். இவர் பொண்டாட்டிக்காக இவர் பேசினதே இல்லையா? சாண்ட்ரா அண்ட் திவாகருக்குள்ளே ஒரு தடவை சண்டை வந்துட்டுருக்கு. அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கையை நீட்டி பேசாதீங்க, பொண்ணுங்க கிட்ட கையை நீட்டி பேசாதீங்க, பிச்சிடுவேன் பிச்சு அப்படிலாம் பேசுனது இவர் தானே. ஒரு கோ கண்டஸ்டண்டாக இருந்தால் ஓகே நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் வேறு எந்த பொண்ணுக்காச்சும் இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசியிருக்கீங்களா? உங்கள் ஒய்ஃப் கிட்ட யாராவது கை நீட்டி பேசினா உங்களுக்கு கோபம் வருது. வந்த 2வது நாளே இவங்க பார்வதியை பார்த்து பார்வதி கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேசி கை நீட்டி தானே பேசுனீங்க. அப்போ தெரியலையா பொண்ணுங்கிட்ட கை நீட்டி பேசக்கூடாதுன்னு?
பிரஜின் சாண்ட்ரா வெளியே இருக்கும்போதாவது நமக்கு ஏதோ சீரியலில் ஹீரோவை பார்த்து அவரை பிடிச்சிருந்தது. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வில்லன் கேட்டகிரி கூட வர மாட்டான், காமெடி பீஸ் அப்படின்றது தெரியுது. அண்ட் சாண்ட்ராவும் அப்படிதான். அவங்களுக்கும் விக்கல்ஸ்க்கும் பிரச்சனை அப்படின்னா விக்கல்ஸை பேசணும், அதை விட்டு அவங்க சுபிக்ஷாவை சொல்கிறாங்க இந்த ஸ்கூபி டூ வேற அப்படின்றாங்க. அதுக்கு வேற ஒரு சிலர் ஃபயர் விட்டு சேச்சி இன் ஃபயர் மூட் அப்படின்னு. பைத்தியமாடா நீங்கள்லாம். அந்த பொண்ணு நியாயமாக ஒரு சில கேள்வி கேட்குது. அதுவும் அவங்க என்ன பண்ணாங்க நேற்றுலாம், அப்படியே அவங்க அப்போ தான் வந்துட்டு சுபிக்ஷா அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டுருக்காங்க, மறுபடியும் போட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணு அதையும் சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி ஓகே டாஸ்க் இது அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு பண்ணுச்சு. பட் இவங்களுக்கு வன்மம் அந்த பொண்ணு மேலே. அந்த பொண்ணு ஓரளவுக்கு கேம் விளையாடுது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நம்மளை மாதிரி கிறுக்குத்தனமாக அந்த பொண்ணு கத்த மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பயத்தில் அந்த பொண்ணு மேலே ஒரு வன்மம் இருக்குது. கூட சண்டை போட்ட ஒரு நபர் பார்வதி கூட உங்களால் சேர முடியுது. ஆனால் உங்கள் கூட சண்டையே போடலை, கேள்வி மட்டும் நியாயமான கேள்வி கேட்டு அமைதியாக போகிற சுபிக்ஷாவை உங்களுக்கு ஏன் பிடிக்கல வன்மம் அப்படின்னா, ஒருவேளை அவங்களாம் நமக்கு டஃப் காம்படிட்டராக இருப்பாங்களோ, அதனால் அவங்கள நம்ம என்னெல்லாம் பிராண்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணை சுபிக்ஷாவை ஸ்கூபி டூ அப்படின்றாங்க. அப்போ இவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு சுப்பீரியர் ஃபீல் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் அறிவில்லை, யாருக்கும் கேம் விளையாட தெரியல, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ செருப்படி கொடுத்தாலும் திருந்த மாட்டுறாங்க. நேற்று பிக் பாஸே நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்றீங்க. பட் மறுபடியும் ஒரு பிரச்சனை பண்ண முடியுது, ஹவுஸ்மேட்ஸை மிரட்ட முடியுது அப்படின்னா என்ன தைரியம்? விஜய் சேதுபதி இருக்காரு, நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாரு, நம்ம ஃப்ரெண்டு சேது நாட்டை நாங்கள் பேசிக்கிறோம், அந்த தைரியமா? ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.